நம்ம எவ்வளவு காரியங்கள் நம்மளுக்கு திரும்ப செய்றாரு, நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக குமாரனை கொடுத்திருக்கிறார். குமாரனை கொடுத்தது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கிற பரிசுத்த ஆவியை கொடுத்து, இதை விட வேற எதுவும் பெருசு கிடையாது. இதை விட வேற ஒண்ணு நடக்க வேண்டிய அவசியமும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்காக இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா மிக பெரியசையே கொடுத்துட்டாரு. அதனால வேற சொல்லுது, மிக பெருசையே நான் கொடுத்துட்டேன், குமாரனையே கொடுத்துட்டேன், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு ஒரு நிச்சயத்தையும் ஒரு பெரிய ஒரு கேள்வியும் அங்க தேவன் கேட்கிறார். நான் இதையே கொடுத்துட்டேன், நீங்க நம்ம இப்ப எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயம், அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நம்ம ஜெபிக்கிற எல்லா விஷயம் சின்ன சின்ன விஷயம். ஆனா நம்ம கேட்காமயே குமாரனை கொடுத்தவர், நம்ம கேட்காமயே நமக்காக பரிசுத்த ஆவியை கொடுத்தவர். நம்ம கேட்கல, நம்ம கேட்டுட்டாரு இல்ல. அப்போ அதையே கொடுத்தாருன்னா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அதனால என்னைக்குமே நம்ம கிடைக்கலன்னு சோர்ந்து போக கூடாது. வேற வசனங்களை உறுதியா பிடிச்சுக்கிட்டு அவர் செய்வார். ஏன்னா கேளுங்க நான் தருவேன்னா கேட்டா தருவார், அவ்வளவுதான். அதுக்கு மேல இடைப்பட்டது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம கேட்க வேண்டியது அவர் வேலை, அவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டியது நம்ம வேலை, அவ்வளவுதான். செய்யறது அவர் பார்த்துப்பார். நிச்சயமா நீங்க எதெல்லாம் ஆண்டவரை கேட்டுட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ, அந்த எல்லா விஷயத்தையும் தேவனுடைய செயல்பாடுகள் நிச்சயமா உண்டு. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக்ல பார்க்க போறோம். ஆஹ் தேவன் யாருன்னு பாத்தீங்கன்னா வேறும் சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் மாத்திரம் இல்ல, அவர் நல்லவரும் நன்மை செய்வருமா இருக்கிறாரும் வேறும் சொல்லுது. அப்போஸ்தலர் புத்தகம் 10:38 என்ன சொல்லுதுன்னா, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ தேவன் நல்லவர், நல்லவர் மாத்திரம் இல்ல, நன்மை செய்கிறவர், நன்மையை நமக்கு கொடுக்கிறவர். அது மாத்திரம் இல்ல, தேவன் என்ன செய்யறாருன்னா நம்மளுடைய மனமடிவுக்கு நம்மளை நீக்கலாக்குகிறார். இந்த மனமடிவு இன்னைக்கு இதைதான் பார்க்க போறோம். இத இங்கிலீஷ்ல போய் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கு. அப்ப இந்த மனமடிவு எப்படி வருதுன்னா, இந்த யோனா புஸ்தகத்தை பாத்தீங்கன்னா, அந்த யோனா புஸ்தகத்தை அந்த எழுதுனதே என்னன்னா, யோனாவுடைய மனமடிவுல இருந்து தேவன் அவனை வெளியே கொண்டு வரணும் விரும்பினார். ஒரு பக்கம் அவனை அனுப்பி நினிவேவை காப்பாத்துறது தேவன் ஒரு அனாதி ஒரு திட்டமா இருந்தாரு. ஆனா இந்த யோனாவுக்குள்ளும் பல காரியங்கள் இருந்தது. யோனா பாத்தீங்கன்னா அவர் தெளிவா சொல்றாரு, நீர் இரக்கம் உள்ளவர். அப்ப யோனாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, தேவன் இரக்கம் உள்ளவர். ஆனா அவனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள்னால மனமடிவு இருந்தது. அந்த மனமடிவுல இருந்து வெளியே வர்றதுக்குதான் யோனா புஸ்தகத்துல தேவன் ஆமணக்கு செடியை வளர வச்சாரு, அங்க ஒரு புழு அனுப்பினாரு, பல காரியத்தை தேவன் செய்யறத பாக்குறோம். அப்ப இந்த யோனா புஸ்தகம்னாலே நமக்கு ஒண்ணு ஞாபகம் வரும், என்னன்னா யாரும் மனமடிவுல டிப்ரெஷன்ல இருக்கு தேவ சுத்தமே கிடையாது. அதுல இருந்து வெளியே கொண்டு வர தேவன் விரும்புகிறார். நீங்க பாக்கலாம், நம்ம ஒரு வசனம் யோனா புஸ்தகம் எடுத்துக்கோ. இருக்கிறதுலயே இந்த சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தேடுறது கொஞ்சம் சவால் தான். ஆனாலும் நம்ம அத மனப்பாடம் பண்ணி வச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இப்ப பைபிள்லயே நம்மளுக்கு ஒரு அட்டையில ஒரு யோனா எங்க இருக்கு, உபதியா கருத்து இருக்கு, ஈராக்கு முன்னாடி. யோனா புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும், முதல்ல தேவன் என்ன செய்யறாரு, யோனா ஏன்னா வெயில்ல இருக்கிறான், அதனால அவனுக்கு என்ன பண்றாரு, யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீக்கலாக்கவும். அண்டர்லைன் பண்ணிப்போம். தேவன் என்ன செய்யறாரு, அவர் தீர்க்கதரிசியா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும், தேவன் ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, தேவன் யாரும் மனமடிவுல டிப்ரெஷன்ல இருக்கிறத தேவன் விரும்புறது இல்ல. அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீக்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணுக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு. அப்போ நம்ம டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர அவர் எதையும் செய்ய ரெடியா இருக்கிறார். அதுக்கு ஆமணுக்கு செடியை வளர்க்கணுமா, அவர் ரெடியா இருக்கிறார். ஒரு புழுவான், இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் பாருங்க. தேவன் அவர் பெரிய தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ஆனா தன்னுடைய ஊழியக்காரன் மனமடிவுல இருக்கிறது அவர் விரும்புறது இல்ல. அவர் என்ன பண்றாரு, அதை நீக்கலாக்குறதுக்கு ஒரு ஆமணுக்கு செடியை வளர வைக்கிறாரு. அத அது மூலம் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா,
நான் இந்த ஜனங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்ல, நீயும் மனமடிவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ஏன் யோனாவுக்கு இங்க மனமடிவுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நினிவே பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய நாட்டோட எதிரி. ஒண்ணு அவனுக்கு அவங்கள காப்பாத்தணும்னு ஆசை கிடையாது. இந்த மனமடிவுல இருக்கிறவங்களுக்கு, டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? நான் சொல்ற காரியம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். என்னன்னா எரிச்சலா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? எதுக்கெடுத்தாலும் எரிச்சலா இருப்பாங்க. ரெண்டாவது விசனம். ஒரு மனதுல ஒரு ஏதோ ஒரு விசனம் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கவலை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஏன் இது இப்படி இருந்தானே, ஏன் அது இப்படி இருந்தானே, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னா, அவங்க அப்ப என்னதுல இருக்காங்கன்னா டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, கடும் கோபம். கோபம் பைபிள் தப்பு சொல்ல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா கடும் கோபி தன் உடலை அலக்களிக்கிறாங்க. அப்போ கடும் கோபம் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு கோவப்பட்டுட்டே இருந்தா அவங்க எதுல இருக்கிறாங்க? அதோடைய ரூட் என்னன்னா மனமடிவு. அது மாத்திரம் பாத்தீங்கன்னா, அவங்க எப்போதுமே மரணத்தை விரும்புவாங்க. எதை விரும்புவாங்க? வாழ விரும்பவே மாட்டாங்க. செத்து போனா நல்லா இருக்கும், இந்த உலகத்தை என்னத்த பார்த்தோம், பேசாம இங்க இருக்கிறத விட செத்து போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க செத்து போறது மாத்திரம் இல்ல, அவங்கள பாதிக்கிறவங்க எல்லாம் சாகணும்னு நினைப்பாங்க. யோனா அப்படித்தானே பண்ணான். எதிரி நாடு இதை ஏன் காப்பாத்தணும் நம்ம? இத ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆள் ரட்சிக்கப்படல. ஆனா இந்த யோனாவுடைய பிரசங்கத்துல ஒரு ஒரு நினிவேவே ரட்சி மனம் திரும்பிடுச்சு. ராஜால இருந்து ஆடு மாடு வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபிக்குது. எவ்வளவு பெரிய எழுப்புதல் பாருங்க. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவருக்கு ஒரு பெரிய சோத்திரத்தை போட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனா இவனுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. இந்த டிப்ரெஷன்ல இருக்கிற ஆளு அதெல்லாம் பார்க்கவே நல்லது என்ன நடந்தாலும் தெரியாது. அவன் என்ன பண்றான்? இது நான் தான் சொன்னேன்ல, எங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே சொன்னேன், நீர் இறக்கம் உள்ளவர், இதை அழிக்க மாட்டீங்க, என்னை விட்டுற வேண்டானே, எதுக்கே நீங்க வர சொல்லி இவ்வளவு பிரயாணம் பண்ணி, ஆனா நான் சொன்னது நடக்கலையே, இதுக்கு என்னதான் நடக்க போது நான் பார்க்க போறேன். ஆப்போசிட்ல உட்காந்து பாக்குறான், அந்த 40 நாள் கழிச்சு அழிவு வருதான்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா. அவன் பாருங்க, ஆண்டவர்கிட்டயே எப்படி பேசுறான் பாருங்க. நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா? இல்ல, நான் சாகுற வரைக்கும் எரிச்சலா இருக்குதா நல்லதுன்றான். இந்த டிப்ரெஷனா இருக்கிற ஆளு ஆண்டவர் சொன்னா கூட புரியல பாருங்க. அதுக்குதான் அவனை பார்த்து தெரியுது, இவனுடைய நிலைமையை தெரிஞ்சுதான் அவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்குதான் அவர் அந்த இடத்துல ஆமனுக்கு செடியை வளர வச்சு ஒரு புழுவை அனுப்பி அவன் என்ன பண்றான், அந்த செடிக்காக பரிதபிக்கிறான். அப்ப சொல்றாரு, ஒரு லெசன் சொல்லித்தராரு. ராசா, நீ நினிவே அழியணும்னு உட்கார்ந்துட்டு கிடக்குறியே, நீ வளர்க்கல ஆமனுக்கு செடியை, நான் தான் ஒரே இரவுல வளர வச்சேன். ஆனா அதுக்காக நீ பரிதபிக்கிறியே, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது எவ்வளவோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்காக நான் பரிதாபம் இருப்பேனா? அதனால சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிடுறான், அந்த இதுல இருந்து வெளியே வந்துடுறான். அப்ப அந்த மனமடிவுல இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, எரிச்சல், கோபம், அதாவது அவர்கள் தேவ பிரசன்னத்துல நடக்க முடியாது. ரெண்டாவது, தேவன் கொடுக்கிற எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது நீக்கலாகிற வரைக்கும் அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு போராட்டம் இருந்துச்சு பாருங்க. ரெண்டாவது, ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு குன்றிய நிலைமையில இருப்பாங்க. டிப்ரெஷன்லயே வாழ்றவங்க பாத்தீங்கன்னா, பைபிள் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், சபைக்கு போலாம். ஆனா அவர்கள் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில வர முடியாது. ஏன்னா அந்த டிப்ரெஷன் என்ன பண்ணும்னா, அவங்கள அந்த ஒரு ஃப்ரீயா தேவனை ஆராதிக்கவும், தேவன் சொல்லுவதை கேட்டு நடக்கவும் அது தடையா இருக்கும். அதனாலதான் தேவன் அப்படியே டிப்ரெஷன்ல இருந்து அப்படியே விடுறது கிடையாது. நல்லா இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அவர் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு விரும்புறார். அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரதா விரும்புறார். இன்னைக்கு பாடமே என்னன்னா, நம்ம டிப்ரெஷன்ல இருக்கிறது தேவனுடைய சித்தமே கிடையாது. அதுல இருந்து வெளியே வர தேவன் என்ன செய்யறார், விரும்புறார். இப்போ இந்த விஷயத்துல யோனாக்கு இதனால ஒரு டிப்ரெஷன் என்னன்னா, தான் சொன்னமே நடக்கல, அது எதிரிக்கு சாகல, அவன் பிழைச்சிட்டானே அப்படின்னு ஒரு கவலை. ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டிப்ரெஷன்ல இருக்கிற ஆளுக்கு மத்தவங்க நல்லது நடந்தா பிடிக்காது. ஏன்னா ஒரு கசப்பு இருக்கும் பாருங்க. அதுதான் அந்த டிப்ரெஷனோட எல்லா ரூட் டிப்ரெஷன், மனமடிவு. அதோடைய கனியில என்னன்னா கசப்பு. யாருக்கு நன்மை நடந்தா பிடிக்காது, இவங்களால நன்மை அனுபவிக்க முடியாது. அதனாலதான் தேவன் அதுல இருந்து வெளியே வர விரும்புறாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 இங்க யார் இருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சோம், பைபிள் வாசிச்சவங்க எல்லாம் நீங்க இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இங்க அன்னாள் வராங்க, பெணினாள் வராங்க,
எல்கானா இருக்கிறாங்க. அண்ணாளுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல. ஆனா அந்த பெண்ணினால என்ன பண்ணுவோம், வருஷந்தோறும் இவங்க குடும்பமா எல்லாருமே போய் ஆண்டவருக்கு பலியிட போவாங்க. அப்போ இவ என்ன பண்ணுவான்னா, அண்ணால விசனப்படுத்துவாளாம். அப்ப அவ என்ன பண்ணுவாளாம், வழக்கமா இந்த அம்மா அவங்கள உனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி காட்டுறது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடாம அழுதுட்டு இருக்கிறது. அப்ப நம்ம எல்கானா ரொம்ப நல்லவர். பாருங்க, அவர் மனைவி ரொம்ப நேசிச்சிருக்கிறார். அவர் வந்து சொல்லுவாராம், ஏய் நீ ஏமா அழுத, 10 குமாரனை பார்க்கலன்னா உனக்கு அதிகம் அல்லவா? அப்போ இந்த விசனமா மனமடிவா இருக்கிற ஆளு நல்ல கணவன் கிட்ட கூட நல்லா பழக முடியாது. அதனாலதான் தேவன் அதுல இருந்து வெளியே வர விரும்புறார். நல்ல குடும்பத்தை தேவன் கொடுத்திருப்பார், நல்ல கணவனை கொடுத்திருப்பார், இல்ல நல்ல மனைவியை கொடுத்திருப்பார். இல்லைன்னா ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்காம இருக்கலாம் அந்த குடும்பத்திலயோ, இல்ல அவங்க சரீரத்திலயோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒரு குறையா இருக்கலாம். ஒரு குறைவுதான் இருக்கும், ஆனா 10 நிறைவு இருக்கும். ஆனா இந்த டிப்ரெஷன்ல இருக்கிற ஆளு என்ன செய்யணும், மனமடிவுல இருக்கிற ஆளு 9 நல்லதை பார்க்காது, பூத கண்ணாடி வச்சு அந்த ஒண்ணுதான் பார்க்கும். அந்த ஒண்ணு எனக்கு இல்லையே, அந்த ஒண்ணு இல்லையே. ஆனா தேவன் பாருங்க, அண்ணால கூட அதுல இருந்து வெளியே வர வச்சாரு. எப்படின்னா, அந்த அண்ணாள் போய் அவ்வளவு நாள் ஜெபிச்சதா எங்கேயும் இல்ல, வருஷம் ஃபுல்லா போய் அவ இருதயத்தை ஊத்துனாலாம் இல்ல. அந்த ஒரு வருஷம் அவளுக்குள்ள ஒரு எழுப்புதல். நம்ம சும்மா அழுதுட்டு சாப்பிடாம இருந்தா பிரயோஜனம் கிடையாது. இல்லைன்னா எடுத்து போன் பண்ணி அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்டயோ நம்ம துக்கத்தை சொல்றனாலையும் பிரயோஜனம் கிடையாது. ஒண்ணும் செய்வோம், நம்ம இருதயத்தை டிப்ரெஷன் வந்து வெளியே வர நம்ம இருதயத்தை தேவனிட்ட ஊற்றணும், தேவன் கிட்ட போய் பேசணும். அவ என்ன பண்ணாலும் இருதயத்தை ஊற்றிட்டு வேதம் சொல்லுது, அதுக்கு பிறகு அவ துக்க முகமா இருக்கவில்லை. குழந்தை வந்தவனே அவ துக்க முகம் மாறல, தேவன் கிட்ட போய் தன் இருதயத்தை ஊத்துனவனே அந்த டிப்ரெஷன் மாறிடுச்சு, முகம் மாறிடுச்சு. வேதம் அப்புறம் தான் சொல்லுது, அவள் அதுக்கு பிறகு துக்க முகமா இருக்கவில்லை, தேவன் அவளுக்கு குழந்தை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். அப்ப தேவன் வந்து அந்த ஒரு டிப்ரெஷன்ன்றது வெளியே வர விரும்புறார். அண்ணால வெளியே கொண்டு வந்தார், முதல்ல கொண்டு வந்தார். என்ன செய்தார், இருதயத்தை ஊத்த வச்சாரு, மனதை ஒரு ஃப்ரீயா ஆக்குனாரு. அந்த போராட்டம் எல்லாம் போச்சு, முகம் மாறிச்சு, குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஏன் டிப்ரெஷன் இருக்கக்கூடாது, மனமடிவுல இருக்கக்கூடாது இந்த செய்தினா, 9 காரியம் நல்லா குடும்பத்துல இருந்தாலும் டிப்ரெஷன்ல இருக்கிற ஆளுக்கு அந்த ஒண்ணு குறையா தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த செய்தியை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஆகாப். இது 1 ராஜாக்கள் 20 நீங்க வாசிங்க, ஆகாப்ப பத்தி வாசிக்கலாங்க. இந்த ஆகாப்பு என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரு எதிரி தாக்க வராங்க இஸ்ரேல் நாட்டுக்கு ஆப்போசிட்டா. அப்ப வந்து இந்த ஆகாப் கிட்ட பயப்படுறான், அவனை எதிரியை தாக்க முடியும். ஆனா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, நீ அவனை மேற்கொள்வ, நான் இன்னைக்கு இஸ்ரவேலின் தேவன், நான் உயிரோடு இருக்கிறேன், என்னால நீ என்ன செய்வ, எதிரிய மேற்கொள்ளுவன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அனுப்புறாரு. என்ன சொல்றாருனாங்க, எதிரி எல்லாரையும் கொன்னுடு, எதிரி ராஜாவையும் கொன்னுடு. இவன் என்ன பண்ணானா, ஒரு உண்மையிலே அந்த இஸ்ரவேல் நாடு போய் அந்த எதிரியை வந்து மேற்கொள்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, ஆனா தேவனால அவளுக்கு ஒரு கிருபை கிடைச்சதுனால போய் மேற்கொள்றாங்க. அவங்க என்ன பண்ணிடுறான்னா, ஆகாப்பு அந்த எதிரி ராஜாவை விட்டுறான். அதான் அவன் பண்ண தப்பு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, அவன் கையில மாட்டுவான், அவனை கொன்னுறணும்னு சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. ஆனா இவன் என்ன பண்ணா, பாதி கீழ்ப்படிது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி வந்து சொல்றான், ஆண்டவர் வந்து சொன்னாரு, நீ வந்து எதிரியை விட்டதுனால அந்த எதிரிக்கு பல உன் தலை போயிடும், உனக்கு அந்த நியாயத்துக்கு வரும்னு அவன் என்ன பண்றான்னா, நீங்க 43:20 43 பாத்தீங்கன்னா, சலிப்போடு விசனத்தோடு மன சஞ்சலத்தோடு டிப்ரெஷனோடு வீடுக்கு போறான். இப்போ இந்த ஆகாப்புக்கு ஏன் டிப்ரெஷன் வந்துச்சு, மனமடிவு வந்துச்சுன்னா, பாதி கீழ்ப்படிது. தேவன் சொன்னா ஃபுல்லா கீழ்ப்படிணும். அந்த பாதிக்கு, அதாவது கீழ்ப்படிதல் என்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் விருப்பம் தான் அந்த பகுதியில கீழ்ப்படிவேன், விருப்பம் இல்லைன்னா கீழ்ப்படிய மாட்டேன். அது இல்லைங்க கீழ்ப்படிதல். விருப்பம் வெறுப்புக்கு அப்பாற்பட்டது கீழ்ப்படிதல். விருப்பம் இருக்கோ இல்லையோ கீழ்ப்படிணும். தேவன் சொல்லிட்டா சில நேரம் இந்த மாம்சம் விரும்பவே விரும்பாது, தேவன் சொன்னதை விரும்பவே விரும்பாது. அதுவும் இந்த மனைவிமாருக்கு கணவருக்கு கீழ்ப்படினா அந்த சரீரம் விரும்புமா, என்னையும் இன்க்ளூடிங் தான் சொல்ல, விருப்பம் செய்யறோம் இல்ல, தேவன் சொல்லியிருக்கான்னு சொல்லி சப்மிட் பண்றோம். ஏன்னா இந்த மாம்சம் ஒரு நாளும் தேவன் சொல்லுவதை ஃபுல்லா செய்யறதுக்கு ஆசைப்படுறது கிடையாது. ஆனா ஆவி விரும்பும், அதனாலதான் நம்ம ஆவியில் நடக்கணும்னு சொல்லி முந்தின வாரம் பார்த்தோம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமா இருக்கு, சிந்தனை நல்லா இருக்கும்போது ஆவியில நடப்போம்னு நம்ம பார்த்தோம்.
அப்ப இங்க ஆகாப்புக்கு அந்த டிப்ரெஷன் காரணம்னா பாதி கீழ்ப்படுது. இவன் தேவன் சொன்ன மாதிரியே செய்திருந்தா அவன் அந்த இடத்துல டிப்ரெஷனா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மாத்திரம் இன்னும் சில காரியங்கள்லயும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா தேவனுக்கு பிரிய இல்லாத காரியத்தை செய்துட்டு இருந்தான். பாருங்க, ஒரு நல்ல ஒரு நீதிமான், இந்த ராஜாக்கு இல்லாத திராட்சை தோட்டமா, ஆனா இவன் பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்து அதை கீரை தோட்டம் ஆக்கணும் ஆசை. அவன் திராட்சை தோட்டம் வச்சிருக்கான், உனக்கு என்ன ஆசை? அதை ஒண்ணு மாத்தணும்னு சொல்லி அதுல ஒரு அதான் தேவனுக்கு பிரியல்லாத வழியில போகும்போது, தேவன் சொன்னதை சொன்ன மாதிரி செய்யாத போது ஆட்டோமேட்டிக்கா எதுக்குள்ள போவாங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போவாங்க, மனமடிவுக்குள்ள போவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு நம்மள அதாவது முதல்ல இந்த மனதை ஓகே ஆண்டவரே சொன்னாலே அது செய்யக்கூடிய பலனா பரிசுத்தாவேன்னு இருக்கிறார். முதல்ல மனதுல எதிர்க்க கூடாது. ஓகே, நீங்க சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, ஓகே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்தா என்னால செய்ய முடியும் அப்படியே சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் நடத்துற வழி நடத்துறதுக்கும் நம்ம சப்மிட் பண்ணணும் முதல்ல. இங்க ஆகாப்புக்கு ஏன் டிப்ரெஷன்னா தேவனுக்கு சப்மிட் பண்ணல. அவன் அவனுடைய விருப்பம், அவனுடைய எண்ணங்கள், அததான் அவன் பார்த்துட்டு இருந்தான். மனுஷங்களை ரெண்டாவது, இந்த மனுஷங்களை ப்ளீஸ் பண்ண ஒரு நாள் தேவனுக்கு படிய முடியாது. ஒண்ணு தேவனை ப்ளீஸ் பண்ணும், இல்லைன்னா மனுஷனை ப்ளீஸ் பண்ணும். ஏன்னா சில நேரத்துல தேவனை ப்ளீஸ் பண்ணும்போது மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணாம இருக்க வேண்டிய நேரங்கள் வரும். அதனாலதான் பேதுரு கேட்கிறாரு, மனுஷனைய பவுலும் கலாத்தியர்ல சொல்றாரு, பேதுரும் அப்போஸ்தலர்ல சொல்றாரு, நாங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படியதா தேவனுக்கு கீழ்ப்படியா எது உத்தமம்னு கேட்கிறாரு. பவுல் சொல்றாரு, நான் மனுஷனையா தேவனே யாரை பிரியப்படுத்த பாக்குறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்தினா தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. இங்க ஆகாப்புக்கு டிப்ரெஷன் காரணம் என்னன்னா மனுஷனை ப்ளீஸ் பண்ணான், மனைவியை ப்ளீஸ் பண்ணான், தன்னையே ப்ளீஸ் பண்ணிக்கிட்டான். அதனால அந்த டிப்ரெஷன் காரணம் என்னன்னா தன்னையே பாக்குற ஆளு, தான் விருப்பத்துக்கே முதலிடம் கொடுக்குற ஆளு டிப்ரெஷன்ல தான் வாழ்வாங்க. ஆனா நீங்களும் நானும் டிப்ரெஷன்ல மனமடிவுல இருக்க கூடாது என்பது தேவ சித்தம். அதுல இருந்து வெளியே வர தேவன் விரும்புகிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே யோனாவை வெளியே கொண்டு வந்தார். அந்த பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்து ஒரு பெரிய லெசனையே சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார். அண்ணால வெளியே கொண்டு வந்தார். ஆகாப்பும் பாத்தீங்கன்னா ஒரு இதுல அவன் தன்னை தாழ்த்தினான். அவனு சொன்ன ஆபத்துல அப்ப நடக்கல. பிற்காலத்துல அவனுடைய பிள்ளைகளுக்கு நடந்ததுன்றது உடனே சப்மிட். அந்த தோட்டத்துக்கு பிறகு சில காரியங்கள் அந்த அபகரிக்கிறான தோட்டத்தை, அதுக்கு பிறகு தீர்க்கதரிசி எல்லாம் வந்து பேசின பிறகு அவன் தன்னை தாழ்த்தினதுனால அவன் காலத்துல தேவன் அதை செய்யல. ஆனா நீ புதிய ஏற்பாடு நீங்களும் நானும் தேவனுடைய சரீரமா இருக்கிறோம். நம்ம டிப்ரெஷன்ல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏசாயா 53 என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார், நம்முடைய அவமானத்தை எல்லாம் சுமந்துட்டாரு. நீங்களும் நானும் ஏதோ ஒன்றுக்காக நம்ம உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு நடக்கலையேன்னு சொல்லி ஏங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில இயேசு செய்து முடிச்சிருக்கிறார். நம்ம ஒரு நாளும் துக்க முகமா இருப்பது அன்னைக்காக பாத்தீங்கன்னா சிலுவை இல்லை, இன்னைக்கு நமக்கு சிலுவை இருக்கு. அந்த சிலுவை என்ன செய்திருக்குன்னா நம்மளுடைய பாடுகள், வேதனைகள், நம்முடைய எல்லா எதிர்மறையான எல்லா சூழ்நிலையும் சிலுவையில தேவன் என்ன பண்ணிட்டார், சுமந்து தீர்த்துட்டார். அதற்கான ஒரு விளக்கரையத்தை சிலுவையில கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, யோவான் சுவிசேஷம் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். மாறிச்சா? எங்க மாறிச்சு? சிலுவையில மாறிடுச்சு. நம்ம துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறிடுச்சு, நம்ம வியாதி எல்லாம் சுகமா மாறிடுச்சு. அப்ப இன்னும் நான் எனக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எபிரேயர் புஸ்தகம் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று, அப்ப இவ்வளவு பெரிய ஒரு நன்மைகள் நம்மள சுத்தி இருக்க, நம்ம இன்னும் சின்ன விஷயத்துக்காக ஐயோ இது நடக்கலையே, நான் விருப்பப்பட்டமே நடக்கலையே, இல்ல நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே, இல்லைன்னா எனக்கு இது நடக்கலையேன்னு நம்ம டிப்ரெஷன்ல இருந்தோம்னா அது ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. நம்ம அப்படி இருக்கிறதுக்காக தேவன் நம்மள அழைக்கல. பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துப்போம் 2 கொரிந்தியர் 4:7-9. ஏன்னா இப்ப நம்ம புது சிருஷ்டியா இருக்கோம். இப்ப நம்மள எதுவுமே ஒரு பாதிக்காத ஒரு சூழ்நிலையில தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். அததான் நம்ம அதை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ல இருந்தே வாசிக்கிறேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க பிரகாசிச்சிருக்காருன்னா நம்ம இருதயங்கள்ல பிரகாசிச்சிருக்கிறார். கொலோசியர் 1:27 என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன பண்றாருன்னா நம்முடைய மகிமையின் ரகசியமாய் அவர் நமக்குள்ளே
இருக்கிறார். அப்ப இந்த வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் இப்ப நம்ம இருதயத்துல இருட்டு இல்ல, இப்ப நம்ம இருதயத்துல கசப்பு இல்ல. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய நிலைமையை பார்த்துதான் மத்தேயு புத்தகம் சொல்லுது, அவன் இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் வரும்னு. ஆனா மறுபடியும் பிறந்தவங்க இருதயம் எப்படி இருக்குன்னு இங்க இருக்கு. மறுபடியும் பிறந்த இருதயத்துல இருட்டு இல்ல, விபச்சாரம் இல்ல, வேசித்தனம் இல்ல. என்ன இருக்குன்னா கிறிஸ்து பிரகாசிச்சிருக்கார். பிரகாசம் வரும்போது இருட்டுலாம் என்ன ஆயிடும்? ஓடி போயிடும். மறுபடியும் பிறந்தவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கோம், இயேசுவை விசுவாசிச்சிருக்கோம். அப்ப மறுபடியும் பிறந்திருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா இருதயங்களை என்ன பண்ணாராம்? பிரகாசித்திருக்கிறார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, பொக்கிஷம் யாரு? இயேசுதான் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்ம வாழ்ற இந்த உலகத்துல நம்ம சரீரம் மண்ணுன்னு வேற சொல்ல. அப்ப இந்த மண்பாண்டங்கள்ல பொக்கிஷத்தை பெற்றிருக்கும். அப்ப பெற்று இருக்கிறவங்களுடைய நிலையதான் இப்ப பார்க்க போறோம். இப்போ கிறிஸ்து நம்ம இருதயத்துல பிரகாசிச்சிருக்கிறார் கிறிஸ்து. இப்போ நம்ம மண்பாண்டத்துல என்ன பெற்றிருக்கோம்? பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். நீங்க கொலோசியர் 2ல பாத்தீங்கன்னா 3, 9, 10 பாத்தீங்கன்னா ஞானம் அறிவு என்ற பொக்கிஷம் எல்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. 9, 10 என்ன சொல்றேன்னா அவருக்குள் நீங்களும் பரிபூர்ணமா இருக்கிறீங்க. அப்ப இயேசுதான் பொக்கிஷம். ஞானம் அறிவு என்ற பொக்கிஷம் எல்லாம் இயேசுக்குள்ள இருக்கு. இப்ப அந்த இயேசுவை நம்ம இப்ப எங்க பெற்று இருக்கிறோம்? பெற போறோம், பெற்று இருக்கிறோம். இந்த மண்பாண்டங்களை இப்ப பெற்று இருக்கிறோம். அப்ப பெற்று இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா கீழே இருக்கிற 8, 9, 10 சொல்லுது பாருங்க. நாங்கள் எப்பக்கத்தில நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகும். முதல்ல மறுபடியும் பிறந்தவங்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும்னா, நான் ஒருவேளை நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பல சூழ்நிலை நான் பாதிச்சிருக்கலாம், சூழ்நிலை நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா மறுபடியும் நம்ம பிறந்திருந்தா நம்முடைய தன்மை எப்படி இருக்குன்னா எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவது இல்லை. எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கம் அடைந்து மனமுறிவு. இந்த மனமுறிவுன்னு பாத்தீங்கன்னா இதான் டிப்ரெஷன். கலக்கம் வரலாம். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் ஒரு அம்மா கேட்டாங்களாம், ஐயா நான் பிறந்ததுல இருந்து கஷ்டம் அனுபவிக்கிறேன், இந்த கஷ்டம் எல்லாம் போகணும், எனக்கா ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவர் சொன்னாராம், அப்பனா நீ இன்னைக்கே சாகணும், நான் உனக்கு ஜெபம் பண்ணணும். ஏன்னா நீ செத்துட்டேன்னா உனக்கு கஷ்டமே வராதுன்னு. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று நம்மளை பாதிக்கக்கூடிய கவலையை உண்டு பண்ணக்கூடிய உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனா ஒண்ணு என்னன்னா நம்ம திடன் கொள்ளணும். உலகத்தை ஜெயித்தவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம கலக்க வந்த உடனே டிப்ரெஷனுக்குள்ள போற ஒரு படைப்பு கிடையாது. இப்ப நம்ம ஒரு புது படைப்பு. இதா 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, புதிய சிருஷ்டி. இந்த புதிய சிருஷ்டி யாருன்னு தெரிஞ்சாதான் இன்னைக்கு பழைய சிருஷ்டியும் கணத்துல கை வச்சு கலக்கம் அடைஞ்சா மனமுறிஞ்சு டிப்ரெஷன்ல இருக்கு. புதிய சிருஷ்டியும் கணத்துல கை வச்சு புதிய டிப்ரெஷன்ல இருக்கு. இது இப்போ ஒரு குழப்பமே வந்துருது தேவ தூதர்களாம். எது புதுசு எது பழைசு? ஏன் பழைசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது பக்கத்துல நெருக்கப்பட்டா ஒடுங்கி போயிடும். அதோட தன்மை அதுதான். ஆனா புதுசு போக வேண்டிய அவசியம் இல்லை. புதுசு தேவன் உள்ள பிரகாசிச்சிருக்கிறாரு. உள்ள இயேசுவோடைய ஒளி இருக்கு. பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த பொக்கிஷத்தை பெற்ற ஆளும் டிப்ரெஷன், கலக்கம் வந்த உடனே, துன்பம் வந்த உடனே, ஏதோ ஒன்று தாங்கள் நினைச்சது வாழ்க்கையில நீண்ட நாளா நடக்காதனாலேயோ இல்லைன்னா நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நம்ம சூழ்நிலை அமையாதனாலேயோ நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. புதிய படைப்புக்கு இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து மறுபடியும் பிறந்தவர்கள் டிப்ரெஷன்ல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. டிப்ரெஷன் அவர்களை பாதிக்காது. முதல்ல அப்ப இந்த வெளிப்பாடு தெரியும். கலக்கம் அடைந்து நாங்கள் மனம் முறிவு அடைவது இல்லைன்னு பைபிள் சொல்ல. அடைகிறது இல்ல, அடைய முடியாது. இந்த வெளிப்பாடு இருந்தா ஒருவேளை இதுவரைக்கும் கூட பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கலாம். ஆனா இந்த வெளிப்பாடை புடிச்சுக்கிட்டேன்னா நீங்க ஒரு நாளும் கலக்கம் வரலாம், ஆனா அது உங்களை பாதிக்காது. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, பிரச்சனை வெளியே இருக்கலாம், உள்ள இருக்க கூடாது. புது படைப்புக்கு அப்படிதான். பிரச்சனை 1000 வெளியே இருக்கலாம், ஆனா உள்ள வராது. ஏன்னா உள்ள பொக்கிஷம் இருக்கு. உள்ள தன்மை என்னன்னா கலக்கம் வந்தாலும் அது மனம் முறிவு அடையாது, ஒடுங்கி போகாது, என்ன பிரச்சனை வந்தாலும். ஏன்னா இந்த புது படைப்பு உணர்ச்சியினாலேயோ 5 வித புலன்களுடைய அறிவினாலே வாழ்றதுல, அது தேவனுடைய வார்த்தையினால் அசைக்கப்படும். ஆரம்ப காலத்துல பாஸ்டர் அடிக்கடி சொல்லி நான் கேட்கிற வார்த்தை என்னன்னா, நான் காண்கின்ற அந்த உலகத்தால் அசைக்கப்படாமல் தேவனுடைய வார்த்தையினால் அசைக்கப்படுகிறேன்.
அப்போ புது படைப்பு காண்கிற உலகத்தினால் அசைக்கப்படுறதே. அப்பனா அது ஒரு பரிதாபமான நிலைமை. தேவன் கொடுத்த விலை மிக பெருசு. குமாரனையே கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்காரு. இப்ப நம்மளுக்கு பரிசுத்தாவின் உள்ள வாழும் போது இது எல்லா காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம டிப்ரெஷன்ல வாழ வேண்டிய அவசியம் இல்ல. வாழற மாதிரி தேவன் அப்படி படைக்கல. ஏன் அப்ப வாழ்றோம் நீங்க கேட்டீங்கன்னா, அறியாம. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாக தெரியல. அந்த புது படைப்புடைய தன்மை தெரியல. இப்ப எப்படி கிராமத்துல ஃப்ரிட்ஜே பாக்காத ஆட்கிட்ட போய் ஃப்ரிட்ஜை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நன்றி, அப்பப்ப வரட்டிய காய வச்சு வெயில வைப்போம், மழையில நனைஞ்சிரும், நீங்க ஒரு நல்ல பாக்ஸ குடுத்துருக்கீங்க, இனி வரட்டிய தட்டி அதுல வச்சிடலாம் தான் நினைக்க. தெரியலன்னா, அதோட மேனுவல் தெரியலன்னா நிச்சயமா அப்படி. அப்போ இன்னைக்கு புது படைப்பு தெரியாதனாலதான் அவர்கள் முன்னாடி எப்படி தாக்கப்பட்டார்களோ அந்த தாக்குதலுக்கு தங்களை விட்டு கொடுக்குறாங்க. அப்ப நீங்களும் நானும் தேவனை எப்படி படைச்சிருக்காங்க? டிப்ரெஷன்ல வாழ வேண்டிய அவசியம் இல்ல. கலக்கம் வரலாம், ஆனால் நீங்களும் நானும் மன முறிவடைய மாட்டோம். டிப்ரெஷன் ஆக முடியாது, சாத்தியமற்ற ஒன்று. ஏன் சாத்தியமாகுதுன்னா அதை விசுவாசிக்கிறோம். கவலைன்னு இருந்தா, மனுஷன் பிறந்தா கவலைன்னு வரும், கவலைன்னு வந்தா டிப்ரெஷன் வரும். நம்ம அதை ஏத்துக்கிட்டா அப்படி நடக்குது. ஆனா இந்த செய்திக்கு பிறகு அதை ஏற்கக்கூடாது. டிப்ரெஷன் வரதா துரத்தணும், சொல்லணும். இயேசுவி நாமத்தை, என் துக்கத்தை, என் கவலைய இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு. ஃபாதர் அதான் அழகா பாடியிருக்காரு, இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவை. நீங்க இயேசுவோட ரொம்ப பெரிய ஆளாக வேண்டாம். அவர் நம்ம கவலை, வியாதி, துக்கம் எல்லாத்தையும் சுமந்துட்டார். ஒரு கவலை வரதா கர்த்தர் மேல பாரத்தை வச்சிடணும். இதான் சங்கீதம் 55 சொல்லுது. கர்த்தர் மேல பாரத்தை வச்சிடணும். நீங்களும் நானும் விடுதலையோடு இருக்கிறதா தேவன் விரும்புறாரு. அப்ப புதிய படைப்பை டிப்ரெஷன் தாக்க முடியாது. ஏன்னா கலக்கம் அடைந்து மன முறிவு அடைவதில்லை. இன்னும் அது கீழே இருக்க ஒரு வார்த்தையை வாசிச்சிடலாம். துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. கீழே தள்ள என்ன ஆகும்? கீழே விழுவோம், கீழே விழுந்து சாகவும் வாய்ப்பு. ஆனா வேதம் சொல்லுது, உன்னை கீழே தள்ளினாலும் நீ சாக முடியாதுன்னு. ஏன்னா நீங்களும் நானும் சாகிறதுக்காக தேவன் ரத்தம் கொடுத்து வாங்கல. தேவன் எதற்காக அழைத்தாரோ, என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ, அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம சாவோம். அதனாலதான் இங்க சொல்லுது, கீழே உன்னை தள்ளிட்டாங்க நீ செத்துருவோன்னு நினைக்காது, நீ சாக முடியாது. அப்படி இயேசு எத்தனை நேரம்லாம் தள்ள பார்த்தாங்க, சாக முடிஞ்சதா? முடியாது. ஏன்னா பிதாவுடைய திட்டம் அவர் சிலுவைக்கு போகும். மலை உச்சியில இருந்து தள்ள பார்த்தாங்களாம், அவர் மறைந்து போனார். பவுல கூட பாருங்க, அவளை அடிச்சு இழுத்து கொண்டு போய் வெளியே கொண்டு போய் போடுறாங்க. ஆனா சீஷர்கள் சுத்தி இருக்கும்போது அவன்ட்ட அசால்ட்டா எழும்பி பட்டணத்துக்குள்ள போனானா, அடுத்த நாள் ஊழியத்துக்கு போனான்னு சொல்லி. ஏன்னா நாம் கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகணும். தள்ளிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, சொல்லுங்க, நான் மடிஞ்சு போகிறது இல்ல. துன்பம் வருதா? தைரியமா சொல்லுங்க, துன்பமா? நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடப்படுவதில்லை. நம்மளும் உட்கார்ந்துட்டு எல்லாரும் என்ன கைவிட்டாங்களே கணத்துல கை வச்சுட்டு இருக்கிற ஆள் கிடையாது. புது படைப்பு. நீ என்ன, தேவன் என்ன கைவிட மாட்டார். நான் உன்கிட்ட விலகுதல்னு கைவிட சொல்லுங்க. அப்போ துன்பம் வந்தா கூட சொல்லணும், எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, தேவன் என்ன கைவிட்டார் சொல்லக்கூடாது. இத சொல்லணும். ஏன்னா அவர் நம்ம இருதயத்தில் பிரகாசிச்சிருக்கிறார். பொக்கிஷமாக இயேசுவை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்முடைய தன்மை என்னன்னா, இந்த சூழ்நிலையினால் பாதிக்கக்கூடியவர்களா இந்த புதிய படைப்பு இல்ல, சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடியவர்களா தேவன் வச்சிருக்கிறார். அப்போ அவ்வளவு ஒரு நல்ல இடத்துல இருந்தா, அப்ப இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இப்போ இனி துன்பம் வந்தா என்ன செய்யணும், நம்மளும் பழைய படைப்பு மாதிரியே புது படைப்பு செய்யக்கூடாது. புதிய படைப்பு எப்படி இருக்கு வேதத்துல கண்டுபிடிக்கணும். எப்படி வச்சிருக்கா? துன்பப்பட்டு அது என்ன செய்யறதுல கைவிடப்படுவது இல்ல. கீழே தள்ளப்பட்டும் தள்ளுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா செத்து போக மாட்டோம். ஏன்னா உள்ள பிரகாசிச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, பொக்கிஷமா இயேசு இருக்கிறாரு. ஆனா நீங்களும் நானும் டிப்ரெஷன்ல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய டிப்ரெஷன் எல்லாம் சிலுவையில, கல்வாரி சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்துட்டார். நீங்களும் நானும் சுமக்க கூடாது, அவர் சுமந்து தீர்த்தார். அப்போ ஒரு எதிர்மறையான சூழ்நிலை வரதா இயேசு மேல பாரத்தை வச்சிருங்க. இயேசுவை நம்புங்க, இயேசுவை பிடிச்சுக்கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. அப்போ இதை விசுவாசிக்கணும்னா டிப்ரெஷன்ல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக இயேசு என்னுடைய டிப்ரெஷன்ல, என்னுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் சுமந்துட்டார். அப்படி வருதா அதை என்ன செய்யணும்? துரத்தணும். நான் கீழே விழமாட்டேன்னு சொல்லணும், அது என்ன பாதிக்காது சொல்லணும், கவலையை பார்த்து என்ன சொல்லணும். டிப்ரெஷனுக்கு டிப்ரெஷன் கொடுக்குற ஆளு சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? டிப்ரெஷனுக்கு அதுதான் அது அது நம்மளை பார்த்து பயந்து போய் கிடக்குது, நம்ம அதை பார்த்து பயந்துக்கிறோம்.
அத காலையில இருந்து ஒருவேளை உங்களுக்கு மனதுல அப்படிப்பட்ட போராட்டங்கள், சிந்தனைகள், கவலைகள், நாள்பட்ட துக்கம் அந்த மாதிரிலாம் இருந்தா காலையில எழும்பி சொல்லுங்க, இதெல்லாம் இயேசு சுமந்துட்டார், நான் இதுல வாழ வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் இதற்கு மேலாக தேவன் என்ன வச்சிருக்காரு, எங்க வச்சிருக்காரு? உன்னதத்துல அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்ப எதிர்மறையான சூழ்நிலை எங்க இருக்குன்னா எனக்கு கீழே இருக்கு, நான் அதற்கு மேல இருக்கிறேன். அதனால அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் நல்லவர். அவர் நம்மளுடைய மனமடிவுல இருந்து நீக்கலாக்க விட யோனாக்குள்ள, அண்ணாளுக்குள்ள கிரியை செய்தார். இன்னைக்கு புதிய படைப்பு, புதிய சிருஷ்டிகள் என்ன பண்ணிட்டாருன்னா நம்முடைய இதெல்லாம் அவரே சுமந்துட்டார். அதனால நீங்களும் நானும் டிப்ரெஷன்ல, மன முறிவுல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவர் மேல வச்சிருவோம். உங்களுடைய என்னுடைய சூழ்நிலை நம்மள பாதிக்காது. அதை எடுத்துக்காதீங்க. ஏதாவதுன்னா வந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜெபிச்சு ஆண்டவர் மேல வச்சுட்டு ஆண்டவரை பார்த்துப்பாரு, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கு. விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம செய்ய வேண்டியது பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் எல்லாருமே புதுசா வந்த பிலீவருக்குலாம் என்ன சொல்றாங்கன்னா, விசுவாசத்துல நிலைச்சிருங்க, கிருபையில நிலைச்சிருங்க. அப்போ நீங்களும் விசுவாசத்தையும் கிருபையும் பிடிச்சுக்கணும். அவர் எனக்கு இயேசுவே கொடுத்திருக்காரு, இந்த சூழ்நிலையை கடக்க உதவி செய்வார். நான் இந்த துக்கத்திலும் கவலையிலும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அவர் எனக்காக உதவி செய்வார்னு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும். டிப்ரெஷனை ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்கிறார். நீங்களும் நானும் டிப்ரெஷனை வாழ வேண்டிய அவசியம் இல்ல. வருதா, துரத்துங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அது ஒரு உணர்வு மாத்திரம் அல்ல, அந்த உணர்வுலே பழகும் போது அது அசுத்தாவியாக கூட கிரியை செய்ய முடியும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இடம் கொடுத்தா ஆவியில வராது, அது வெளியே இருந்து தாக்குதலை கொடுக்கும், சரீரத்தையும் ஆத்துமாவையும் பாதிக்கும். அதனால அந்த உணர்வுகளை சில நேரம் அந்த உணர்வுகள் பரம்பரையா கூட வந்திருக்கலாம். அப்பா டிப்ரெஷன் வந்தா அம்மா, பிள்ளைங்க, அப்போ அதை நீங்க துரத்தணும். நீ தெரிஞ்சிருச்சு அதை இயேசு சுமந்துட்டாரு, நான் டிப்ரெஷன்ல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதை மேற்கொள்ளுவோம். சிலுவையை விசுவாசிப்போம். சிலுவை விசுவாசிக்கும் போது அதனால உண்டான நன்மைகள், நல்ல உணர்வுகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். கண்களை முடிச்சிருப்போம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, நீரு யோனாவை தன்னுடைய மனமடிவுல இருந்து நீக்கலாக்கின தேவன் சொல்லி எங்களுக்கு இன்னைக்கு பேசியிருக்கீங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு எங்களுடைய எல்லா மன போராட்டங்களும், ஆண்டவரை கவலைகளையும் துக்கங்களையும் வேதனைகளும் நீங்க சிலுவையில எங்களுக்கு சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. அதை நாங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப எங்க இருதயத்துல நீங்க பிரகாசிக்கிறீங்க அப்பா. பொக்கிஷமா நீங்களே எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில் என்ற வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நாங்க துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில் என்ற வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லைன்னு விசுவாசிக்கிறோம். கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதில்லை. டிப்ரெஷன் எங்களுக்கு கிடையாது. புதிய சிருஷ்டிக்கு டிப்ரெஷன் கிடையாது. அந்த ஆவி தாக்க முடியாது, அந்த எண்ணங்கள் உணர்வுகள் தாக்க முடியாது என்பதை நாங்க டிக்ளேர் பண்றோம். ஒரு வேளை யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க டிப்ரெஷன்ல இருந்தா, இதை கேட்கும் போது அவர்கள் அந்த எதிர்மறையான உணர்வுகள் இருந்து, எண்ணங்கள் இருந்து அவர்கள் வெளியே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.